வணக்கம் நண்பர்களே. சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் மார்னிங்கும் ஈவினிங்கும் நம்ம 5 சம் வச்சு பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக 16வது கேள்வி, a + b = 10 ab = 18 எனில் a² + b² மதிப்பு காண்க. இது ஒன்றும் இல்லை, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தான். a + b the whole square. மேத்ஸ்ன்னு சொன்னாலே முதல்ல இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வரும் இல்லையா? a + b the whole square = a² + b² + 2ab. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், a + bக்கு வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 10² அப்படின்னா 100 ஈக்குவல் இந்த a² + b² தெரியாது ப்ளஸ் 2ab. ஏபியுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18. 2abனா 2 × 18. அப்போ 18 2 பெருக்கணும்னா 36 ப்ளஸ் 36 ஈக்குவல் இந்த பக்கம் வருதுன்னா -36. ஏற்கனவே இங்கே 100 இருக்குது. அப்போ 100 - 36 என்னவாயிடும் அப்படின்னா 64. ஆப்ஷன் சி. ஓகேவா? 17வது கேள்வி பாருங்கள். போன கொஷனில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா a + b = 5 a² + b² = 13 எனில் ஏபியின் மதிப்பு காண்க. அங்கே சொன்ன அதே ஃபார்முலா a + b the whole square = a² + b² + 2ab அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் a + b கொடுத்துட்டாங்க. a + b எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5. இங்கே ஸ்கொயருங்கிறதால 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஈக்குவல் a² + b² எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 13. அப்போ 13 + 2ab. இந்த ப்ளஸில் இருக்கிற 13 இங்கே வந்தால் -13 அப்படின்னா 25 - 13 ஆகிடும். 25ல் 13 போயிடுச்சு அப்படின்னா 12. இந்த பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா வகுத்தல்ல 2 ஆகிடும். அப்போ 1 2 2 6 2 12. ஸோ ஏபியுடைய வேல்யூ என்னவாயிடும் அப்படின்னா ஆப்ஷன் பி 6. ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள் 18. இது ஒரு ஃபார்முலா. x² - y² = 16 x + y = 8 எனில் x - y மதிப்பு என்ன? இப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம கொஷின்ஸ் பேப்பராக போடும்போது இந்த ஃபார்முலாலாம் சொல்லியிருக்கோம். x² - y² = x + y × x - y. கரெக்டாக? இதில் x² - y² எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 16. x + y எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 × x - y தெரியாது. பெருக்கல் இருக்கிற 8 இங்கே வந்தால் வகுத்தலில் வந்துடும். அப்போ 1 8 8 16. ஸோ x - y வேல்யூ 2. எல்லாம் சின்ன சின்ன கேள்வி தான் பாருங்கள். என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்று தான். இப்போ மேலே பார்த்த ஃபார்முலாஸை சேர்த்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். a + b the whole square. a + b the whole square என்ன அர்த்தம்? a² + b² + 2ab. கரெக்டாக? அதே மாதிரி a - b the whole squareனா a² + b² - 2ab. ரெண்டுத்துக்கு நடுவில் அவங்க என்ன குறி கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸு. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்னவாயிடும்? +2ab -2ab கேன்சல் ஆகிடும். இது ஒரு a², இது ஒரு a². அப்போ 2a². இது ஒரு b², இது ஒரு b². 2b². ரெண்டுத்துக்கும் காமனாக எதை வெளியே எடுக்கலாம்? 2 வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் a² + b² நிற்கும். ஸோ ஆன்சர் 2 × a² + b². நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் போட வேண்டாம். இது டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. a + b the whole square + a - b the whole squareனா 2 × a² + b². எப்போ நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா. இதே கொஷனில் இந்த இடத்துல நடுவில் மைனஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்னா 4abன்னு வந்துடும். இந்த இடத்துல நான் 2 கொஸ்டினையும் சொல்லிடுறேன் பாருங்கள். 2ஐயும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாடலில் நம்பரை வச்சு கேட்கும்போது இந்த ட்ரிக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். எப்படி? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் 2 × a² + b². இதுவே ரெண்டுத்துக்கு நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் 4ab. நீங்கள் இந்த கொஸ்டினை எழுதும்போதே சேர்த்து இப்போ நான் சொன்ன கொஸ்டினையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதெல்லாம் வெறும் அப்படியே பார்க்குறதோட விட்டுறாதீங்க. இந்த கொஷின்ஸை தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. எக்ஸாம்லேயும் ஞாபகம் வரும். இப்போ இதில் பாருங்கள், a² + b² = 117 ab = 54 எனில் a + b/a - b இன் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் இப்போ மேலே சொன்ன அந்த 2 ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா சொன்னோம்? a + b the whole square = a² + b² + 2abன்னு சொன்னோம். கரெக்டாக? அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். a² + b² உடைய வேல்யூ 117 ப்ளஸ் 2ab. ஏபியுடைய வேல்யூ 54. 2ab அப்படின்னும் போது 2ஆல் பெருக்கணும். அப்போ 2ஆல் பெருக்கணும் 54 அப்படின்னா 108. ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 225. இது பார்த்தீங்கன்னா a + b the whole square உடைய வேல்யூ. கரெக்டாக? ஆனால் நமக்கு என்ன இருக்குது மேலே? a + b. அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகுதுன்னா ரூட்டாக போகும். 225க்கு ரூட் எடுத்தோன்னா 15. ஸோ மேலே என்ன நம்பர் வந்துடும் அப்படின்னா 15 பை கீழே a - b. நான் இங்கேருந்தே உங்களுக்கு வரேன் பாருங்கள். a + b the whole squareனா இது. a - b the whole squareனா இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதில் மைனஸ். அப்போ இங்கே ப்ளஸுக்கு பதில் மைனஸ். 117 - 108ன்னு வந்துடும். ஒவ்வொன்றுக்கு உட்காந்து நம்ம லைனாக போட்டுட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா?
போட்டதுலேருந்தே நம்மளால் எப்படி ஆன்சரை கொண்டு வர முடியும்னு பார்க்கணும். அப்போ 117 8 போயிடுச்சு அப்படின்னா 9. அப்போ 9க்கு அதே தான், அந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக வரும். அப்போ 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஸோ பையில் 3, 1 3 3, I 3 15. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 5. சரிங்களா? அப்போ இன்னைக்கு ஈவினிங் பார்த்த இந்த 5 சுருக்குதல் டாபிக் கேள்வியில் 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஒன்று a + b the whole square, இன்னொன்று a - b the whole square, இன்னொன்று a² - b square. சரிங்களா? இந்த மாடலில் பார்த்துருக்கோம். நான் இதில் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன் பாருங்கள், ஒரு 2 கொஷின் தரேன். நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், a + b = 18, ab = 10 எப்படின்னு வச்சுக்கோங்க. a + b = 18, ab = 10 எனில் a² + b² இன் மதிப்பு என்ன? இது ஒரு கொஷின். இன்னொரு கொஷின், ரெண்டாவது, a - b = 10, ab = 7 எனில் a² + b² இன் மதிப்பு என்ன? நம்ம புரியுதான்னு பாருங்கள். இங்கே மேலே a + b கொடுத்துட்டு a² + b², இங்கே அது மாதிரி a - b கொடுத்துட்டு a² + b². ஸோ இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரை சொல்லிடலாம். இந்த 2 கொஷினுக்கு என்ன ஆன்சர்? ஏன்னா நானே நடத்திட்டு போகிறது அப்படிங்கிறது கிடையாது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. பெரும்பாலும் நம்ம மற்ற இடத்துலலாம் ஃபார்முலா நிறைய சொல்லலை, ஐடியாஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கோமே. ஆனால் இந்த மாதிரி சின்ன ஃபார்முலாஸ்லாம் வரும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா குரூப் 4ல் அவங்க கேட்குறப்பவும் சரி, டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமில் கேட்குறப்பவும் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த 2 கேள்விக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு இதில் அடுத்த 5 கேள்விகளை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.